உலகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்க எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வு கொடுக்குதுன்னு தெரியல. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். எனக்கு ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னன்னா, ஒரு சமூகத்தில் திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்றேன். ஒரு சமூகம் திரைப்படம் என்பதை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக வாழ்வியிலிருந்து தூரமாக வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இந்த படமாகி கொண்டு ஒரு வைத்திருக்கிறதை தாண்டி அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்து இருக்கிறது இருக்குல்ல. அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம நீனா சொல்லும் போது 100 வருஷம் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் காவல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும். அந்த வாழ்க்கையை கண்ணால பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும். வேற யாருனாலும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததுல மிக முக்கிய பங்கு வச்சது. இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் பொக்கிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ள அந்த வாழ்வியல் எப்படி இருக்குன்றத அச்சு அசலா மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியல. திருமணம் நிக்கா அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம். அது கொஞ்சம் வேற, அது வாழ்வியலுக்குள்ள போகல. முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கிருந்து நீங்க இனிமேல் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதையே நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இது 2 விஷயம் இருக்கு. இங்க பேசிய அனைத்து பேருமே ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் ரஞ்சித் சார் இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்களையே இஸ்லாமியர்களை தனியா பிரிச்சு வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாம இருக்கு. இப்ப எனக்கு என்னை போன்றவர்களுக்கு இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டீங்கன்னாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி கோவிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரர் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றிருக்கிற மாதிரியான ஒரு தோணும். அவங்களுக்குள்ள என்ன வாழ்வியல் இருக்குங்க. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னன்னா, ஒரு 100 வருஷம் சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா கைக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த கமர்ஷியல் திரைப்படங்கள்ல துபாயில சேக்கு வருவார். அவர் சேக்கு அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ் அவருக்கு எல்லாருமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்துல வராது. அது நீங்க அரபியை போய் கேட்டீங்கன்னா தெரியும். அவர் அங்கிருந்து இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றாருன்னா, நிம்மி பொண்ணு தர்றாங்க, நம்ம தங்கம் தர்றாங்க அப்படின்றாரு. இது இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு. அரபி போனா பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துட்டு இங்க பொண்ணை வாங்கிட்டு போறாரு. இவ்வளவுதான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய அரசியல்ல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள் இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்னா ஒரு தீவிரவாதியா இருப்பாங்க. தொடர்ச்சியா படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கசன் கான், அந்த கான், இம்ரான் கான் இப்படி ஒரு வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லப்பா.
நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றியே வாழ்ந்து. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையா இருக்கிறவங்க, மதுரையில பெரும்பான்மை சமூகமா இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுல அவங்கள தான் பார்த்திருக்கேன். ஆனா திருநெல்வேலியில இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்யறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊரையும் மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்றது இருக்குல்ல, இந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்கிறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால நான் இத்தனை இயக்குநர்களை சந்திச்சிருக்கிறது இங்கதான். எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்ப படம் ஏதோ ஒண்ணு பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குநர்களுக்கு சொன்னதுனாலதான் அத்தனை பேரும் திரும்ப இங்க வந்து நின்றுருக்காங்க. அது வீராக்கள் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியா நான் பார்க்கிறேன். நானு எனக்கு இப்போ வீரா கதிரவனா இருக்கட்டும், ஜிவி சக்தியாக இருக்கட்டும், இவங்க மேலாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேற ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இவ்வளவு சிக்கல்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னன்னா, இந்த திரைப்படத்துறையில வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நினைச்சு தெரியாது. நீங்க இந்த பேர் வச்சுட்டு வரீங்க, அமீர்ன்ற பேரோட வருவீங்க அப்படின்றத முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசா இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கல. அங்கே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேற எதுவும் கேட்கல. பேர் மாத்திக்கன்னு கேட்கல. வேற ஒரு இடத்துல வேலைக்கு போனேன் அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும்பொழுது நீ பேர் மாத்திக்குவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியும் இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, கட்டம் கட்டுவாங்க. அவர் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களை சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இவருடைய தாய் தகப்ப வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்போ ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலிருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் வீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க வி சக்துரா ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்கு, மெயின்னு நீங்க மாத்தினீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்கிறேன். இதுவே தனிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் கதைன்னு சொல்றதை விட தமிழர்களிடையே சொல்லப்படாத கதைன்னு ஒரு பக்கம்னு வேணா நான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். அப்படின்னு அப்படிதான் பார்க்கிறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இதில் நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்றேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ள இருக்கிறவன். நான் சொல்றதை விட சேரன் சொன்னதுதான் சரி, பாண்டியராஜ் சொல்றதுதான் சரி, சுசீந்திரன் சொல்றதுதான் சரி, அதுதான் மிகச்சிறந்த உண்மையில ஆத்மார்த்தமா சேரன் இங்க பேசினாரு. அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து வர கேள்வி பண்ணியிருந்தேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்ப படம் பார்த்தா ஹீரோனை லவ் பண்ணேன்னு வேற சொன்னாரு. எனக்கு அதோட நிப்பாட்டு. உண்மையிலே அந்த படம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்றேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால பாராட்டுக்கு அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்துட்டாங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளப்படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்கு. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரன் பேர், அதனால ரொம்ப நெருக்கமாக இருக்கு. சாம்ஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து விரமிச்சவன் நான். சக்கரியாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சக்கரியாவுக்கு நான் பேசுகிறேன், நம்ம உடனே சந்திப்பை எடுத்தீங்க. இப்படி நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த யார் சொன்னா துறதான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து வீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படிதான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் வீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுங்களாம்? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.